கோபிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. கோபி என்னடானா நீங்க அவருக்கு சமைச்சு கொடுத்ததா இல்ல சொல்றாரு. அவரு சொல்றதெல்லாம் விடுங்க. நானே பார்த்தேன். பார்க்ல நீங்க 2 பேரும் ஒன்னா வாக்கிங் போனதை நானே பார்த்தேன். இல்ல அது வந்து நான் எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டாம். உங்க மாமியார் என் முகத்துக்கு நேரா டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் சரியாயிடும்னு எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே கோபியோட உறவை புதுப்பிக்க பாக்குறீங்க. அவரு என்னடானா என்ன நடந்தாலுமே எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நான் தான் ஒரு பைத்தியக்காரி, நான் தான் ஒரு முட்டாள். ராதிகா போதுங்க, நீங்க நடிச்சதெல்லாம் போதும். நான் நம்புனதும் போதும். இத பாரு மயூ, இந்த வீட்ல உனக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருமே இல்ல. நீ இனிமே இங்க வரக்கூடாது, புரியுதா? வா. அப்படியா? அப்படியே எடுத்து ஒரு அடி விட்டான். சின்ன வயசுல பண்ண விளையாட்டு தனது தானே சொல்ற, தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லடா. செம்ம ஃபன் டாடி நீங்க. அப்பா இவ்வளவு நாட்டியா இருந்திருக்கீங்க, எனக்கு தெரியவே தெரியல பாட்டி. பாருங்கம்மா, அங்கிளோட சின்ன வயசு கதை போயிட்டு இருக்கா ஆண்டி. அப்படி இன்னொரு விஷயம் சொல்லட்டா உங்க அப்பாவை பத்தி? என்ன ஆமா, என்ன பாட்டி பாட்டி நீங்க சொல்லுங்க. இப்பதான் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. ஏற்கனவே மானம் பறக்குது, விட்டுருங்க. நான் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போயிட்டு வந்தேன் ரஞ்சனி. சரிங்க ஆண்டி. அப்பா அடிச்சு கண்ணை வீங்கிச்சு, அதனால சொல்லாதீங்க. பாக்கியா, ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிட்டியா? ஆமா அத்தை. ஓ சரி சரி. சரி சரி, இன்னொரு விஷயம் சொல்லட்டா? இது ஒண்ணா கெஞ்சி கேக்குறேன். அப்பா பாட்டி நீங்க சொல்லுங்க. இங்க ஒரு வாரத்துல நீங்க வீட்டை விட்டு போகணும்னு நான் சொல்லிருந்தேன்ல. இது எப்ப சொன்ன? நான் கொடுத்த டைம் அதிகம்னு தான் எனக்கு தோணுது. 1 2 நாள்ல நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க.